எம்ஜிஆருக்கு முன்னாடி வச்ச விமர்சனங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு வச்சிருந்த விமர்சனங்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் இருந்தப்ப அவங்க ரசிகர்கள் மட்டும் அவங்களோட இதை விட்டு கொடுக்கல, அவங்களோட தொண்டர்களும் அதை விட்டு கொடுக்கல. நாங்களும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு நம்புறோம். திருச்சி அவர் தேர்வு செஞ்சிருக்காரு இல்லையா, பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு, மக்களை சந்திக்கிறதுக்கு அப்படின்னு. அது எப்படி முதல்ல பார்க்க? ஒரு திருச்சி தமிழகத்தில் மைய பகுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் களம் காணும் அரசியல் தளங்களுக்கு முக்கியமான பகுதியாக திருச்சி விளங்குது. ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்து திருவண்ணாமலை தொகுதியாக இருக்கட்டும், நங்கவர தொகுதியிலேருந்து இங்கே இதுவாக இருக்கட்டும், கலைஞர் ஆட்சி பிடிச்ச குளித்தலை தொகுதியாக இருக்கட்டும், எல்லாத்திற்கும் ஆரம்ப புள்ளியாக இருந்த அரசியல் களம் திருச்சி. அந்த அரசியல் களத்தை திரும்பி ஒருத்தர் மீட்டெடுக்க முடியும், மறுபடியும் நம்மளாலேயே அந்த அரசியல் களத்தை கொண்டு வர முடியும். அதற்காக செலக்ட் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை நிறைய பேர் விமர்சனம் செய்கிறாங்க இல்லையா. என்னவா இருந்தாலும் அவர் ஒரு நடிகர் தான், கூடி இருக்கிறதெல்லாம் ரசிகர்கள் தான், அது பெரிய அளவில் ஓட்டாக மாறாது அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்க? எம்ஜிஆருக்கு முன்னாடி வச்ச விமர்சனங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு வச்சிருந்த விமர்சனங்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் இருந்தப்ப அவங்க ரசிகர்கள் மட்டும் அவங்களோட இதை விட்டு கொடுக்கல, அவங்களோட தொண்டர்களும் அதை விட்டு கொடுக்கல. நாங்களும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு நம்புகிறோம்.